ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஒட்டாக்கு ஃபேம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 261 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கோஜோ ரிட்டர்ன்ஸ் என்று சொல்லி ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா ஸ்பாய்லர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணப்போ நான் வந்து சாப்டரை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். நான் வந்து அந்த கோஜோவை பற்றி தான் பேச போகிறோம். கோஜோ ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய இடி விழுந்துருச்சு. அதாவது கோஜோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க, என் தலையை வந்துட்டால அப்படின்னு நினச்சிங்க. கோஜோ வந்துட்டார், ஆனால் அது கோஜோ இல்லை, அவன் கோஜோ தான், ஆனால் கோஜோ இல்லை. அப்படி உலகமாக ட்விஸ்ட் அடித்து நம்ம அவர் கேட்டாமல் வந்து ஒரு சாப்டரை வந்து பக்கா பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரை நிறைய பேர் இந்த சாப்டர் பிடிக்கல, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் ஆஃப்கோர்ஸ் கோஜோ ரிட்டர்ன்ஸ் எஸ் யூட்டா யூட்டா எஸ் கோஜோ மாற்றி சொல்கிறனோ. ஆமாம், கோஜோ வடிவில் யூட்டா வந்திருக்காப்புல. அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். வரப்போ செம்ம வீடியோக்குள்ளே இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஜுஜுட்சு கைசன் வீடியோஸ் அண்ட் மாங்கா வீடியோஸ், அனிமே வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் வரப்போ செம்ம வீடியோக்குள்ளே இல்லாம். ஓகே, மாங்கா ரீட் பண்ண அவங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட். அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி வந்து கோஜோ உடம்புக்குள்ளே வந்து யூட்டா வந்தார். ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த யூட்டாவை பற்றி ஒரு சில விடயங்களை தான் பேசணும். எப்படி கக்காஷி வந்து நாருட்டோ சீரீஸில் வந்து மற்றவங்களுடைய அந்த டெக்னிக் நின்ஜுட்சுலாம் அவர் காப்பி பண்ணுவாரோ, அதே மாதிரி நம்ம யூட்டா வந்து என்ன பண்ணுவான்னா மற்றவங்க அந்த கேஸ் டெக்னிக்கை வந்து அவன் வந்து காப்பி பண்ணுவான். நீங்கள் வந்து இந்த ஜேஜேக்கு சீரோ மூவிலே பார்த்துருப்பீங்க. இனுமாக்கியோட கேஸ் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அப்படி நிறைய இது வந்து அவன் வந்து காப்பி பண்ணுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாங்காவில் கூட தெரிஞ்சுக்கும் அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனில் ஒரு ஸ்வாடில் வந்து ஒரு இது அவன் காப்பி பண்ண ஒவ்வொரு இது இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அது அதனோட என்ன சொல்கிற டொமைன் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வந்து மியூச்சுவல் லவ். அப்படி இருக்கும்போது வந்து யூட்டார் காப்பி நிஞ்சா கக்காசி மாதிரி யூட்டார் காப்பி கேஸ் டெக்னிக்கை வந்து, அதாவது கேஸ் டெக்னிக்கை வந்து காப்பி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட யூட்டா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சாகோ டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி இப்போ கோஜோடமில் வந்திருக்காப்புல. அதாவது வந்து இப்போ கெஞ்சாகோ டெக்னிக்கை பற்றி சொல்லிடுறேங்க. கெஞ்சாகோ டெக்னிக் என்ன, அவரோட அந்த சோல் என்ன கேஸ் டெக்னிக்கை வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி அந்த எந்த உடம்புக்குள்ள இருக்கானோ அந்த உடம்போட டெக்னிக்கை வந்து அவன் யூஸ் பண்ணுவான். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் கெத்தோ பொடியை பார்த்துப்பீங்க. கெத்தோட அந்த டெக்னிக்கை வந்து நம்ம கெஞ்சாக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அது கெத்தோ நான் நினைப்பாங்க, பட் கோஜோக்கு தெரியும் அது கெத்தோ இல்லைன்னு. ஸோ அப்படிப்பட்ட கெஞ்சாக்கு டெக்னிக்கை வந்து நம்மளுடைய யூட்டா காப்பி பண்ணி யூட்டா இப்போ கோஜோ வடிவில் வந்திருக்காரு. ஸோ சிம்பிள் தான். இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க என்ன சொல்கிற ட்விஸ்ட்டு. நிறைய பேர் எதிர்பார்த்து வந்து கோஜோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய தியரிஸும் போச்சு. கோஜோ வந்துட்டாருன்னு. ஆனால் எவனும் எதிர்பார்த்திக்க மாட்டான் யூட்டா புறா கோஜோன்னு. இது நான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தியரின்னு போச்சு. கெஞ்சாக்கு வந்து யார் போட்டு தள்ளித்தாரு, நம்ம யூட்டா போட்டு தள்ளிப்பாரு. அந்த டைமில் ஒரு வதந்தி ரூமர் சுற்றி இருந்துச்சு. இப்போ கோஜோட பொடியை வந்து கெஞ்சாக்கு டேக் ஓவர் பண்ணி சுகுணா இப்படி பெரிய வில்லனாக வர மாதிரி ஒரு சின்ன தியரி மாதிரி போச்சு. பட் அதுதான் இங்கே நடந்திருக்கு. பட் அங்கே கெஞ்சாக்கு இருந்தாப்புல, இங்கே நம்ம யூட்டா இருந்தாப்புல, பட் வில்லன் இல்லை, எஸ் எ ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்டரில் இன்னொரு சில விடயங்களை காட்டியிருப்பாங்க. நான் வந்து இந்த கோஜோ தான் வந்து அந்த மொத்த என்ன சொல்கிற சோசரஸையை வந்து தாங்கிட்டு இருப்பாப்புல. அதாவது அந்த சோசரஸுக்கு எதாவது ஆபத்து வந்தால் முன்னுக்கு நின்று போராடக்கூடிய ஒரே ஆள் நம்ம கோஜோ தான். பட் அவர் இல்லாத போது அந்த பொறுப்பை வந்து கோஜோவின் வாரிசுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட யூட்டா வந்து ஏற்கிற அதெல்லாம் வந்து அந்த சாப்டர்ஸ் வடிவாக காட்டியிருப்பாங்க. நான் சொல்லியிருப்பாப்புல, இப்படி கோஜோ போனால் நான் இதுக்கு நிற்பேன், ஏன் உசுரை கொடுக்க தயங்க மாட்டேன். நம்ம யூட்டா வந்து பெரிய வசனம் பேசியிருப்பார். அப்படிப்பட்ட இந்த சாப்டரில் வந்து யூட்டா கோஜோக்கான ஒரு சில என்ன சொல்கிற அந்த பாண்டிங் அண்ட் அவங்களுக்கான கேரக்டர் டெவலப் பண்ணால் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. பட் இந்த சாப்டர் நிறைய பேருக்கு பிடிக்காம போது முக்கியமான ரீசன்ஸே மிகப்பெரிய ஏமாற்றம். கோஜோ வரலை, கோஜோ வடிவில் வந்து யூட்டா வந்திருக்காரு. இன்னொரு டவுட் நிறைய பேர் இருக்கும், இந்த 6 ஐஸை வந்து நம்மளை யூட்டாவால் வந்து என்ன சொல்கிற யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு வந்து 6 ஐஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டலை. பட் நம்மளோட யாரோட கோஜோவோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபைனல் இதில் வந்து இதோட முடிச்சுப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சில இது நடத்திருக்கு. 6 ஐஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து 6 ஐஸ் என்னது எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ வந்து யூட்டா வந்து ஒரு காப்பி நிஞ்சா மாதிரினா அவரால் வந்து அந்த 6 ஐஸ் லிமிட்லெஸ் டெக்னிக்கை வந்து காப்பி பண்ண முடியும் தானேன்னு. அஃப்கோர்ஸ் முடியாது. அதாவது லிமிட்லெஸ் வேணும் காப்பி பண்ணலான்னு பார்த்தாலும் லிமிட்லெஸ்ஸுக்கு 6 ஐஸ் வேணும். 6 ஐஸை காப்பி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நோ.
எப்படி வந்து என்ன சொல்கிற நருட்டோ சீரிஸில் கேகே கன்காய் சரிங்கான் யோகான் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கேகே கன் மாதிரி இந்த 6 ஐஸ் அதை வந்து காப்பி பண்ண முடியாது. அதோட ஃபிசிக்கல் எபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்மளை காப்பி பண்ண முடியாது. அதே ரீசனுக்காக தான் இப்போ வந்து லிமிட்லெஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ சுகுனா வந்து போட்டு தள்ளுற கொஞ்சம் நம்மளுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம யூட்டா வந்து கோஜோட மூலம் போயிட்டு 6 ஐஸ் இருக்கா இப்போ கோஜோ படியில். ஸோ 6 ஐஸ் வித் லிமிட்லெஸ் என் யூட்டாவோட நாலேஜ் என் ரீகேச்சன் இப்படி மொத்தம் மறக்க போகிறாரு நம்ம யூட்டா. அண்ட் ஒரு சில சாப்டர்ஸ்லேயே நம்மளுடைய சுகுனாவோட கதை முடிய போகுது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா வந்து இனிமேல் யூட்டா சாக வாய்ப்பு இல்லை, கோஜோக்கேன் சாக வாய்ப்பு இல்லை. பட் ஜூஜியை வேணால் போட்டு தரலாம். இப்போ நான் ஜூஜியை ஓபியாக காட்டினீங்க, அட் த சேம் டைம் வந்து நம்ம யூட்டா ஓபியாக காட்டிட்டீங்களே. பட் நிறைய கோஜோ ஃபேஸ் நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா வந்து கேகே ஆகிட்டாமே வந்து இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுவார். நானும் நினச்சி பார்க்கல, நீங்கள் நினச்சிப்பாங்களே. ரெஸ்ட் இன் பீஸ் கோஜோ சென்சே, உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது, ஐ மிஸ் யூ கோஜோ சென்சே. அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் டைம் கொடுத்து அவர் போட்டு தள்ளியிருந்தாலும் பரவாயில்ல, பட்டுன்னு முடிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஏன் இதை நிறைய பேருக்கு பிடிக்கல நான் சொல்லிட்டேன். ஏன் எனக்கு பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு தான். நான் எதிர்பார்க்காத உலகமாக ட்விஸ்ட் அடித்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படா என்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ அமேசிங்காக ட்விஸ்ட் அடிச்சு பாரு நம்ம கேட்கட்டாமே. ஸோ அந்த ஒரு இது வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்கிறேன் பிகஸ்ட் ட்விஸ்ட் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னா. கோஜோன்னு நினச்சேன், பட் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அதனால வந்து எனக்கு பேசலாம் பிடிச்சிருச்சு. அண்ட் ஓவராக பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோஜோ எப்படி வந்தார், கோஜோட யூட்டா கோஜோ அந்த அதை பற்றி நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மாங்காய் ஒரு பிரேக் டவுன் பண்ணலை. ஏன்னா வந்து பிரேக் டவுன் பண்ணுவேன், அதுக்கு பேனல்ஸ் போடணும். பேனல்ஸ் போட்டால் எனக்கு காப்பிரைட் விழுந்தா நான் செத்துருவேன். இந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜுஜுட்சு கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் கோஜோ வராத நினச்சி கவலைப்படாதீங்க. எப்படியோ கோஜோ சென்சே திருப்பி வரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, இனிமேல் வர வாய்ப்பு இல்லை. இன்னொரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டேக் கேர், வரட்டா. திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாகு. ஸ்டே டியூன்.